மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம காரடையான் நோன்பை பற்றி விவரங்கள் பேசலாம். இந்த காரடையான் நோன்பு அப்படிங்கிறது சாவித்திரி நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வருடத்தில் பார்த்திங்கன்னா பருவங்கள் மாறும் பொழுது ஒரு 4 மாதத்திற்கு ஒரு தடவை பருவம் மாறுது. ஸோ இந்த பருவங்கள் மாறும் பொழுது அம்பாளை நினைத்து நம்ம செய்யக்கூடிய பெண்கள் குறிப்பாக அம்பாளை நினைத்து சில விரதங்கள் எடுக்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது வரலட்சுமி நோன்பு, அதே மாதிரி இந்த தீபாவளிக்கு மறுநாள் வரக்கூடிய நோன்பு, ஔவையார் நோன்புன்னு சொல்லுவாங்க. இப்படி பல விரதங்களும் பல நோன்புகளும் பெண்கள் தங்கள் கணவரின் ஆயுள் விருத்திக்காக, நமக்கு மாங்கல்ய பலம் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விரதங்கள்லாம் மேற்கொள்வது வழக்கம். அப்படி இப்போ பார்த்திங்கன்னா மாசி மாதம் முடிந்து அந்த பங்குனி பிறந்து அந்த கூடுகிற வேளை, மாசியும் பங்குனியும் கூடுகிற வேளை நம்ம காரடையான் நோன்பு. எல்லாருமே இந்த நோன்பு எடுத்து செய்வாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு குலத்தவரும் ஒவ்வொரு விதமாக கௌரி நோன்பு எடுக்கிறவங்க இருப்பாங்க, வரலட்சுமி நோன்பு எடுத்து செய்கிறவங்க இருப்பாங்க. இப்போ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நோன்பு கொண்டாடுவார்கள். ஸோ எல்லாருமே காரடையான் நோன்பு பண்ணுவாங்க அப்படிங்கிறது வழக்கம் கிடையாது. பட் இந்த காரடையான் நோன்பு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த மாசி பங்குனி கூடக்கூடிய வேளையில் இந்த நோன்பை சுமங்கலி பெண்கள் அவங்க ஜென்ரலாக அவங்களுடைய கணவரினுடைய ஆயுள் விருத்திக்காக செய்யக்கூடியது. ஸோ இது என்ன கதை அப்படின்னா, அந்த கண்டிப்பாக இந்த காரடையான் நோம்பில் எல்லாரும் இந்த கதையை உட்காந்து படிப்பாங்க சாமி கும்பிடும் பொழுது. ஸோ சத்தியவான் சாவித்திரியினுடைய கதை தான் இது. சாவித்திரி ரொம்ப பதிவிரத்தை. தன்னுடைய வயதான மாமியார் மாமனார் கண்கள் அவங்களுக்கு குருடு 2 பேருமே. ஸோ சத்தியவானுக்கு அவன் ஒரு மிகப்பெரிய ராஜா, ஒரு நாட்டை அரசாண்ட ஒரு மிகப்பெரிய ராஜா. ஸோ அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய ராஜ்யத்தை எல்லாம் இழந்து தன்னுடைய வயதான அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு இந்த சாவித்திரி என்ன பண்ணுறான், மாமியார் மாமனார் வயதானவர்கள், கணவருக்கும் ராஜ்யம் எல்லாம் போயிடுது. ஸோ ஒரு காட்டுக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க. அப்போ அந்த காட்டில் ஒரு மரத்துக்கு அடியில் ஒரு சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து அவள் பூஜை பண்ணுறா. பூஜை பண்ணுற டைமில் பார்த்திங்கன்னா நாரதர் வரார். நாரதர் சொல்கிறார், உன் கணவரினுடைய ஆயுள் முடியக்கூடிய ஒரு காலம் இது. ஸோ நீ சிவபெருமானை பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லி நாரதரும் அவளுக்கு வழி நடத்தி விட்டு செல்கிறார். அப்போ அவள் என்ன பண்ணுறா, அந்த ரொம்ப தீவிரமாக சிவபெருமானை அந்த லிங்க பூஜை செய்து தன் கணவர் உயிரை. ஸோ அவள் சொல்கிறார், இந்த மாசியும் பங்குனியும் கூடக்கூடிய வேளையில் நீ விரதம் இருந்து சிவபெருமானை பூஜை பண்ணேன்னா உன்னுடைய மாங்கல்ய பலம் பெருகும் அப்படின்னு நாரதரும் சொல்கிறார். அப்போது சாவித்திரி அவளுக்கு தெரிஞ்சிருது, அவள் ஒரு நல்ல பதிவிரத்தையாக இருக்கிறதுனால தன்னுடைய கணவரினுடைய ஆயுள் முடிய போகுது அப்படிங்கிறதையும் தெரியுது. அவள் யமதூதர்களையும் பார்க்குறா. ஸோ யமதூதர்கள் அவள் என்ன பண்ணுறா, அப்படியே சிவலிங்கத்தை சேர்த்து பிடிச்சிக்கிறா. தன்னுடைய கணவரையும் சிவலிங்கத்தையும் சேர்த்து அவள் அணைத்து கொள்கிறாள். அப்போ யமதூதர்கள் பாசக்கயிறை போடுறாங்க. பாசக்கயிறை போட்டு அவங்க சத்தியவானுக்கு பாசக்கயிறு போட்டு இழுத்த உடனே சத்தியவானினுடைய காலை பிடித்து கொண்டு அவள் அப்படியே யமதூதர்களுடைய யமலோகத்துக்கு போகிறா. ஸோ அவள் காலை பிடிச்சிட்டு போகிறத யமதூதர்கள் கவனிக்கலை. அவங்க யமலோகத்துக்குள்ளே அவங்க நுழையும் பொழுது தான் சாவித்திரியும் போகிறா உள்ள. உடனே யமதர்மராஜன் அந்த யமதூதர்களை கேட்குறாங்க, மானிட உடலுடனேயே ஒரு பெண் வருகிறாள், அப்போனா அவளுக்கு எவ்வளோ ஒரு சக்தி இருக்கணும், யார் இந்த பெண் அப்படின்னு கேட்டு சாவித்திரிகிட்ட கேட்குறார். ஒரு இறந்த ஒரு ஆத்மா தான் யமதூதர்கள் எடுத்துக்கிட்டு யமலோகத்துக்கு வருவாங்க. ஸோ பூலோகத்திலிருந்து ஒரு மானிட உடலோடையே நீ யமலோகம் வர அப்படின்னா நீ ஒரு மிகப்பெரிய பதிவிரத்தையாக இருக்கணும். ஸோ நீ யார் அப்படின்னு கேட்கும் பொழுது அவள் இந்த மாதிரி சத்தியவான் இந்த நாட்டினுடைய ராஜா, எல்லாத்தையும் இழந்து நாங்கள் காட்டில் இருந்தோம், இது மாதிரி அவருக்கு யமதூதர்கள் அவரினுடைய இறப்பு வந்துருச்சு. ஸோ அவரை மீட்டு நான் கூட்டிகிட்டு போகணுங்கிறதுக்காக நான் கூட வந்தேன்னு. யமதர்மராஜன் சிரிக்கிறாரு. யாராவது இறந்து யமலோகத்துக்கு வந்தவங்க போவாங்களா, இது என்ன அசட்டுத்தனமான ஒரு இது அப்படின்னு சொல்லி அவர் ஏளனமாக சிரிக்கிறார். அப்புறம் அவர் என்ன சொல்கிறார், உண்மையிலேயே உனக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பெண் தான். ஏன்னா நீ ஒரு மானிட உடலோடு நீ யமலோகம் வந்திருக்க அப்படின்ட்டுன்னு. அப்போ உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளு,
நீ மட்டும் தனியாக நீ பூலோகத்திற்கு போ அப்படின்னு சொல்கிறார். இவ வந்து ரொம்ப கெட்டிக்காரி. அதனால் ஒரு சமயோஜித புத்தியுடன் இவ என்ன சொல்கிறா, கண்ணு தெரியாத என்னுடைய மாமியார் மாமனாருக்கு கண் பார்வை வேண்டும் அப்படின்னு கேட்குறா. ஸோ அவர் தந்தேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாமியார் மாமனாருக்கு கண் பார்வை வந்துடுது. குழந்தைகளே இல்லாத எனக்கு என் கணவர் சத்தியவானுடன் சேர்ந்து நான் நீண்ட காலம் வாழ்ந்து எனக்கு குழந்தைகள் பிறக்க வேண்டும், என்னுடைய மாமியார் மாமனாருக்கு பேரன் பேத்திகள் இருக்க வேண்டும் அப்படிங்கிற வரத்தையும் அவ கேட்குறா. யமதர்மராஜன் தந்தேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அவ கேட்குறா, இது எல்லாம் வேணும், எனக்கு வந்து ஒரு தீர்க்க சுமங்கலியாக நான் இருக்கணும்னு உங்கள்கிட்ட வரம் கேட்டேன், எனக்கு குழந்தைகள் வேணும்னு கேட்டேன், சத்தியவான் மூலமாக அவங்க அப்பா அம்மாவுக்கு பேரன் பேத்திகளை பார்க்கணும் அப்படின்னா எனக்கு அவர் வந்தால் தானே இது எல்லாம் நடக்கும். அப்படிங்கும் பொழுது யமதர்மராஜன் சாவித்திரியினுடைய நல்ல அறிவுத்திறனை பாராட்டி, உன்னுடைய கணவனுக்கு நான் ஆயுளை நீட்டி கொடுத்தேன், நீ கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறார். ஸோ கணவரினுடைய உயிரை மீட்டு யமதர்மராஜனிடம் அவள் வந்து தன்னுடைய புத்திசாலித்தனமான அறிவுத்திறனால் அவள் சில வரங்களையும் பெற்று பூலோகத்திற்கு வரா. பூலோகத்திற்கு வந்த சாவித்ரி அவளுடைய இழந்த அந்த ராஜ்யமும் அவளுக்கு கிடைக்குது. சத்தியவானுக்கு மீண்டும் அவர் ராஜா ஆறாரு. அவங்களுக்கு குழந்தைகளும் பிறந்து அவங்க நீண்ட காலம் ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறாங்க. அவள் சிவபெருமானுக்கு நன்றி சொல்வதற்கான ஒரு இதாக அவள் என்ன பண்ணுறான்னா, அந்த காராமணி இருக்கு இல்லையா, ஸோ அந்த காராமணியை நல்லா வறுத்துட்டு அவள் தண்ணியில் ஊற வச்சு அரிசி மாவும் வெல்லத்தையும் சேர்த்து ஒரு கொழுக்கட்டையாக பிடித்து அந்த சிவபெருமானுக்கு அந்த நெய்வேத்தியத்தை செய்து அவள் திரும்பவும் அந்த தாலி சரடை வந்து கட்டிக்கிறாள். ஸோ அந்த தாலி சரடை கட்டும் பொழுது அவள் வந்து வெண்ணெயும் அதில் வைக்கிறா, அந்த காரடையில் வெண்ணெயும் வைக்கிறா. வெந்த சூடாக அந்த கொழுக்கட்டை எடுத்து காரடையில் வந்து வெண்ணெயை வைத்து, உருகாத வெண்ணெயும் ஓரடையும் நான் வைத்து ஒரு நாளும் என் கணவனை பிரியாதிருக்க வரம் வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி அவள் இறைவனை வந்து வணங்குகிறாள். ஸோ அதிலிருந்து தான் இந்த காரடை செய்து காரடையான் நோன்பு அப்படிங்கிற பெயரும் அதனால் ஏற்பட்டது. ஸோ திருமணமானவர்கள் அன்றைய நாளில் திருமாங்கல்ய சரடை கட்டி கொண்டு இந்த காரடையான் நோன்பை நாம் அனுசரிக்க வேண்டும். ஸோ இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 7:30 மணியிலிருந்து 8:30 மணிக்குள்ள நாம் இந்த திருமங்கல்ய சரடை கட்டிக்கலாம். ஸோ அன்றைய தினம் அந்த டைமில் நம்ம உப்பு அடை வெள்ளை அடை இதெல்லாம் செஞ்சு சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி சுமங்கலி பெண்கள் இந்த திருமங்கல்ய சரடை கட்டி கொண்டால் இவர்களுக்கு அந்த மாங்கல்ய பலம் அதிகமாகும். காரடையான் நோம்புங்கிறது வருடம் மாசி மாதமும் பங்குனி மாதமும் கூடக்கூடிய வேளையில் பெண்கள் குளித்து விட்டு இந்த நோன்பை வந்து கொண்டாட வேண்டும். இப்போ சனிக்கிழமை இந்த காரடையான் நோன்பு வருது அப்படிங்கிறதுனால காலையிலிருந்தே பெண்கள் வந்து விரதம் இருக்கலாம். வெறும் நீர் ஆகாரங்கள் அருந்தி சாயங்காலம் அந்த அரிசியை ஊற வச்சு அதை நல்லா களைஞ்சி வளர்த்தி அதை நல்லா ஆறின உடனே மிக்சியில் போட்டு அதை திரித்து நம்ம வந்து சலிச்சுட்டு இந்த அரிசி மாவை பயன்படுத்தலாம். சில பேர் கடையிலையும் வாங்கி செய்வாங்க. அதனால் இது எதில் வேணாலும் நம்ம செய்யலாம். பக்தி தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ உங்கள் கணவரினுடைய ஆயுள் ஆரோக்கியம் இதெல்லாம் நல்லா இருக்கணும்னா மார்ச் மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை சாயங்காலம் 7:30 மணியிலிருந்து 8:30 மணிக்குள்ளே இந்த காரடையான் நோன்பை நாம் கொண்டாடலாம். வெற்றிலை பாக்கு பழம் காரடை, அதாவது காராமணியினால் வெந்த காராமணியை போட்டு செய்த இந்த வெள்ளை அடை இது எல்லாம் வைத்து நெய்வேத்தியம் செய்து வெண்ணெயுடன் வைத்து உருகாத வெண்ணெயும் ஓரடையும் நான் வைத்து பிரியாதிருக்க ஒரு நாளும் என் கணவனை பிரியாதிருக்க வர வேண்டும் இந்த வாசகத்தையும் சொல்லி இறைவனை வழிபட. என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் காரடையான் நோன்பு எப்படி கொண்டாடணும், அதனுடைய சிறப்புகள் என்ன பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.